பூவரசம் பிபி, சில்லு கருப்பட்டி, ஏலே போன்ற திரைப்படங்களுடைய இயக்குனர் ஹலிதா ஷமீம் இயக்கத்துல எஸ்தர் அனில், பிரவீன் கிஷோர், சி கௌரவ் காளி உள்ளிட்டோரோட நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மின்மினி. இந்த திரைப்படத்தின் மூலமா ஏஆர் ரஹ்மானுடைய மூத்த மகள் கதிஜா ரஹ்மான் திரையுலகத்திற்கு இசையமைப்பாளராக அறிமுகம் ஆவறாங்க. கடந்த 8 வருடங்களா இந்த திரைப்படம் தயாரிப்பு பணிகள்ல இருந்திருக்கு. அதற்கு காரணம் நடிகர்களுடைய உண்மையான வயதையும் பருவத்தையும் திரையில காட்டுவதற்காக இந்த காத்திருப்பு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய மகள் கதிஜா ரஹ்மான் இசையமைக்கிற முதல் திரைப்படம் அப்படின்றதுனாலையும் ஹலிதா ஷமீம் இயக்கத்துல இந்த திரைப்படம் வெளியாகுது அப்படின்றதுனாலையும் படத்தின் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. சமீபத்தில் இந்த படத்தினுடைய பிரீமியர் ஷோவை பார்த்த ஏஆர் ரஹ்மான் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இயல்பாகவும் அற்புதமாகவும் கதையை சொல்லியிருக்காங்க ஹலிதா ஷமீம். முதல் திரைப்படத்திலேயே சிறப்பாக இசையமைச்சிருக்காங்க கதிஜா. அப்பா அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லல, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்காங்க. கதிஜா பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலும் மில்லியன் கணக்கான பேர் அவர் மீது வெறுப்பு பேச்சுக்களை வீசுறாங்க. இந்த படத்துக்கு சிறப்பா இசையமைச்சு அவங்க எல்லாருக்குமே இசையால பதிலடி கொடுத்திருக்காங்க கதிஜா. கதிஜாவை நினைச்சு ஒரு அப்பாவா நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். கண்டிப்பா இந்த படத்தை நிச்சயம் விரும்பி பார்ப்பாங்க. நிறைய ரசிகர்கள் இந்த படத்துக்கு வருவாங்க. பழக்குழுவினரையும் தன்னுடைய மகள் கதிஜாவையும் பாராட்டி ஏஆர் ரஹ்மான் பேசியிருக்காரு.